வந்தோடனே ரெண்டு உள்ள போயிருச்சு. நாடகம் நடக்குது. என்னாச்சு டாடி? என்ன நடந்துச்சு உள்ள போய்? லேடி. ஆஹா, ஒண்டர்ஃபுல் லேடி. போட்டுருக்குமா பாடி? பாடிய கழட்டி நீ என்னடா இல்ல தெரிஞ்சுக்கலாம்ல. அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ கேட்கக்கூடாது. உனக்கு சின்னத்தா வேணும். இதுமா இதுமான்னா எத்தனை நான் சொல்லி இருக்கிறானே, இதுதான். புரியுதா? நம்மளை கண்ணனை மிரண்டு ஓடிப்பன பத்தியா? என்ன காரணம்? உங்களுக்கு பவர் கூட. பவர் இல்ல, இன்னும் நம்மளை பழைய நினைப்புல நினைச்சுக்கிட்டு இருக்காவ. எல்லாம் புதிய. நம்ம அந்த மாதிரி கிடையாது. திருந்தி நல்ல மனசுனா இருக்கும். அவன் நிக்கிற ஸ்டைல பத்தியாடா, ஜல்லிக்கட்டு மாடு வந்த மாதிரி ஜல்லு 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 நல்லா. குண்டிக்கா இருக்க இருக்க குறைஞ்சி. உங்களுக்குமா? அந்த பேக்ரவுண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களுக்குமான அவரை கேக்குறீங்க? என் மையன் என்னை பார்த்தாலும் இருக்கேன். மூஞ்சி முகர கட்டை பாரு, முகர கட்டை. முகர கட்டை பார்க்க வேணாம், அதான் பார்க்கணும். அதை எப்படியா நான் பார்க்க முடியும்? நீ பார்க்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு பார்க்கற? நான் தான் பார்ப்பேன். ஏன் மட்டும் நீ பார்க்க கூடாது? இல்ல உனக்கு சொந்தமானதா? உனக்கு சொந்தமானதா? சொந்தமாக்குவேன். எப்படி ஆக்குவே? ஆக்குவேன். ஏய் பிஸ்கு, நீங்க எப்படி ஆக்குவீங்க? என்ன எப்படி ஆக்குற? அப்புறம் தாரு. நிறுத்தியா? ஆளுகளை மண்டைக்கடி மூஞ்சி நிறுத்தியான்னு சொல்லாத. ஏன்? அப்ப நிறுத்தினா கொண்டு போய் பொறுத்துற மாதிரி வந்துறேன். என்னமோ நிக்கிற மாதிரியே சொல்லுவீங்க. நிறுத்தி என்ன பிரயோஜனம்? நின்னுட்டாலும் ஏப்பா, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்ச பிடிச்சு தள்ளுது, பதிலுக்கு தள்ளாம சரித்தானா? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? பதிலுக்கு நீங்க தள்ளுக்குப்பா. பதிலுக்கு தள்ளுங்க நெஞ்ச பிடிச்சு. நெஞ்ச பிடிச்சு தள்ளவா? நான் நெஞ்ச பிடிச்சு தள்ள நீ ஓசல புளு புளி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். I don't like my son. என்ன டாடி? I am very decent man. அப்படியா? நீ டீச்சர் அள்ளிருவேன். சரியான ஆளு தள்ளு கண்ணு தள்ளியா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. இல்லன்னா மட்டும் நீங்க அப்படியே பொளந்து புடுவீங்க. ஆரியாடி மலகாத நியூஸ் கேட்ட மாதிரி. இதுகளை சிரிக்கிறப்ப அப்ப உனக்கு சந்தேகம் இருக்கா? நான் புழக்க முடியாது, நீ தான் புழக்கணும். தெரிஞ்சுக்க. நான் பொளந்து மட்டும் நீங்க பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. ஆம்பளை பிள்ளை நீங்க முதல்ல லட்சணமா அடக்க. ஏய் போட்டேன்னு வெச்சுக்க. என்ன நம்ம பேசுற? ரைட். நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல. சரி. விடு. நீ வெச்ச ஆளா நானே. இல்ல. என்ன? சரி. ஓகே. டான்ஸா கூட்டியாங்கனா ரவடிச்சிருக்கிய கூட்டி வந்திருக்காங்க. உன்னை ஒச்சரிக்கனே ஓடி போய் மரியாதை. பொம்பளை பிள்ளைனா அடக்க ஒடுக்க வேணும். இப்ப யார அடக்க ஒடுக்கலாமா? ஆம்பளட்ட தும்முறிக்கிட்டு வர்ற. நீ நிறுத்தியாமத. நீ பேசுற நானே பேச. மூஞ்சிய பார்த்து பேசு. அது எனக்கு ரொம்ப மூஞ்சிய பார்த்து பேசு. எது பிடிக்குதோ அத வாங்க முடியும். சரி உனக்கு சொல்றேன். என்ன? ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுத்து பேசக்கூடாது. கொடுக்க முடியாது. என்ன? தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம்னு தெரிஞ்சு பேசு. என்ன? 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை அப்படி மடக்கணும். அதான் பண்பாடு. நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். லைட்டா பின்னாடி கொழுப்பு வச்சிருக்கு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என் மகன் சொன்ன அன்னைக்கே. வாயா முடியாமத பிரகாஷ் சொன்ன நான் கேட்கல. அப்பா வேணாப்பா, இது சரிப்பட்டு வராது. யார சரிப்பட்டு வராதுன்னு? குண்டி வெறுத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுப்பான்னு. இப்ப யார பார்த்து குண்டி வெறுத்தவ சொல்லி பேசிட்டு இருக்க? பொதுவா சொல்றேன். இங்க பாரு மிஸ்டர் ஹரிகரன், நீங்க எதை வேணா பேசுங்க, அதை மட்டும் பேசுனீங்கன்னா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? அங்க திரும்பாத, அவங்க பாக்குறாங்க, கந்திஷ்டி வருது. நான் பார்க்கலாம். கால்ல கட்டி வந்துரும் போல இருக்கு. ஆளால அவங்க பார்க்க கூடாது. தெரிஞ்சுக்க. அண்ணா முதல்ல பண்பாடு அடக்கம் ஒடுக்கம். வாய் இவ்வளவு பேசக்கூடாது. ஐயா நீ முத பேசாத, நான் அப்படித்தான் பேசுவேன். ஏய் ஆம்பளை பேசினான்னா அது சரித்திரம். பொம்பளை பேசினாலும் சரித்திரம். பொம்பளை பேசினான்னா அட்டை தருத்திரம். யார் சொன்னது தருத்திரம்னு? பேசக்கூடாது. ஐயா பொம்பளை பேசினாதான் சரித்திரம்.
இப்படி பேசினா வாயாடி சிரிக்கிமாங்க. இப்படி பேசுறீங்கன்னா உன்னை வாயாடி சிரிக்க பையன் சொல்லுவாங்க. கிறுக்க பையன். என்னைக்கா சொல்லு ஆம்பளை வாயாடி கிறுக்குன்னு சொல்லியிருக்கானா? ஒண்ணு இல்ல. இப்போ உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. நான் உன் கூட சிரிச்சு பேசிக்கிறேன்னா எங்க வர்க்கமே சொல்லும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அப்ப நான் உங்ககிட்ட நான் பேசணுமா அப்படி? நீ எனக்கு மாமனா மச்சனா யார் யா நீ முத? சொந்தமா சுருத்தா யார் யா நீ முத? சொந்தமா சூத்தா இல்ல. சுருத்தான்னு கேட்டீங்க. எனக்கு மொட்டை நாக்கு வச்சுக்காதீங்க. மொட்டை நாக்கு அப்படித்தான் வரும். நாக்கு மொட்டை நாக்கு. ஆமா. ஒன்னு தெரிஞ்சுக்க. மேல கைய வைக்காத. எனக்கு பிடிக்காது. மேல அந்த கையை எடு முத. மேல வைக்கப்படாது பிடிக்காது. அப்ப கீழ வைக்க. மேல வச்சாலே பிடிக்காதீங்க. கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் நம்ம என்னத்த கண்ணா. நான் என்ன டேஸ்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் மேல கை வச்சு பேசாதன்னு. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு கோவம் ஆகாது. ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஆகாது முத. ஆத்திர அறிவுக்கு சத்துரு. இப்படி செய்ய கூடாது. என்ன செய்ய கூடாது? மதிப்பு கொடு. நீ எல்லாம் எனக்கு புருஷனா இருந்தா அம்மி கொடுத்துக்கு போட்டு நச்சே கொன்னு புடியே பாத்துக்க. நான் தான். ஆமா. நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேனா மணவரிலே தாலி கட்டும்போது கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீ எல்லாம் எனக்கு புருஷனா வரும்போது கால கழுவுறேன்னு கார்ல பிளேடு போட்டுருவேன். பிளேடு பாத்தியா நீ? என்ன வேணா செய்வேன். நீ எல்லாம் அப்படி நினைச்சேனா பொண்ணு பார்க்க வரும்போதே உன்னைய விட்டுட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடிடுவேன். தங்கச்சி இருந்தா தானே எனக்கு அக்கா தான் இருக்கும். ஒண்ணு நித்தியானு சோதியாரு. அதுக்கு நான் பேசாம மறந்து குடிக்கலாம். ஏன் அத இந்த வேலை நமக்கு வேண்டாம். எதுக்கு அத வேணாங்கற? ஏற்கனவே நானே மனநிலை பாதிக்கப்பட்டேன். அப்ப ரெண்டுக்கும் பொருத்தமாய் பேர் பிரச்சனை. நான் லூசா? போய் சேரு. யார் வேணான்னா உனக்கு தெரிஞ்சுக்க. ஏன் இத படிச்சு உனக்கு சொல்றேன். தெரியாம கேக்குறேன். உங்களுக்கு என்ன மரியாதை குறைவா நான் நடந்துக்கிட்டேன்? வந்தது வராம கட்டி பிடிக்கிறேன். நான் கட்டி பிடிப்பேன். முத்தம் கொடுப்பேன். நீ யாரு எனக்கு புருஷனா? சரி. ஓட்டேன்னு வச்சுக்கோ. ஆடி பேர் மரியாதையா? அட ஏய் ஆகா. யூனிட்ட காலி பண்ணிடு. ஓடி பேர் பாத்துக்க. தெரியும்ல. என்ன பாயிண்ட்ல கை வைக்க வர்ற? எங்க ஆளுக்கெல்லாம் எங்க வர்க்கம்லாம் உட்கார்ந்திருக்கு பாரு. என்னடா? வேற பாத்திருக்கியா? சோட்டா பீம் மாதிரி இருக்கா. சோட்டா பீம் இருக்குல அதுல வேற காலியா மாதிரியே இருக்காப்லையா? ஆமாவா? டேய் நான் டெரர் பீஸ்டா. சோட்டா பீம்ல வர காலியா மாதிரி இருக்க. நான் காமெடி பீஸா? சிரிப்பா வருது. போயா புள்ளை எல்லாம் சிரிச்சிட போகுது. ஓடியா மொத ஆளுல பிறகு நீ முறைச்சு பாக்குறது சிரிக்குது பாரு. பல்ல அடிக்கிற அப்ப நல்லா இருக்குல்ல. போயா காமெடி பண்ணா போயா. சிரித்து சீரியஸா பேசும்போது கொஞ்சமாவது கோவம் வர்ற மாதிரி பேசு. என்னை பார்க்க நக்கல். ஐயா அப்படிலாம் பேசாதீங்க. ஒழுக்கமா இருங்க. எனக்கு சொல்லி தெரியா ஒழுக்கமா? ஒழுக்கமா இரு. ஒழுக்கம் விழுப்பம் தரணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயர்வு ஓம்பப்படும் எனக்கு தெரியும். ஒழுக்கத்தை பத்தி எனக்கு சொல்லி தெரியா? யார் சொன்னது ஒழுக்கத்தை பத்தி? உனக்கு தெரியுமா? ஒழுக்கம் தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஒழுக்கம் தெரியுமா? என்னது ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா? ஒழுக்கத்துக்காகவே பேர் பெற்ற குடும்பம் எங்க குடும்பம் தெரியுமா? உண்மையை போய் சொல்றேன். குடும்பத்தை வேணா சொல்லு. உன்னை பத்தி சொல்லாத மச்சான். உங்க குடும்பத்துல யாருக்கு ஒழுக்கம் கிடையாது? என்னது? உனக்கு ஒழுக்கம் தெரியல? லூசு. என்ன சொல்லி தொலைறா? ஒழுக்கம்னா என்ன உனக்கு தெரியல? சோ உன்னை விடு. உன் தங்கச்சி ஒழுக்கமா இருக்க சொன்னேன். அவ ஒழுக்கமா இருந்தாளா? அக்காயா? ஒக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். அவ ஒழுக்கமா இருந்தாளா? சரி விடு. உம்மால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். அவ ஒழுக்கமா இருந்தாளா? நீ போயா தெய்வமே. வாய முடியாத. முன்ன என்னன்னு தெரியல. என்னைய ஒழுக்கத்தை பத்தி பேசுற? டிசிப்ளின் முக்கியம் மிஸ்டர் ஹரிஹரன். செட்டப் கோவத்தை கிளப்புன. ஒரு சட்டியை போட்டு கவுத்துறான். அதே சட்டியை உன் மூஞ்சில போட்டு கவுத்தி போறேன் பாத்துக்க. ஏய் நான் மறட்ற. இதுக்கெல்லாம் பயப்பறான் நான் கிடையாது தெரியும்ல. அண்ணா வீடியோ கார கூட்டிட்டு வந்தா நாங்க பயப்படுறோமா? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏறு. மூஞ்சிய பார்த்து பேசு. எனக்கு எது பிடிக்குதோ அதான் பாத்து பேசு. ஒண்ணு முன்னாடி பாப்பா இல்ல பின்னாடி பாப்பா. முகரைய பார்த்தே பேச மாட்டியா? ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு பார்க்கணும்னு ஆசை. ஒரே இடத்துலன்னா ரொம்ப சிரமம் தானே. விவேக் ஒரு படத்துல பொம்மையை திருப்பி வைப்பாப்ல அது மாதிரி. கர்ம உனக்கு எப்படி எல்லாம் டேஸ்ட் போகுது. உனக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்க. என்ன? நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா இருந்தா உனக்கு அந்த பண்பாடு தெரியும். யார பார்த்து தமிழ்நாடு கலாச்சாரம் தெரியும். அப்ப எனக்கு தெரியலன்னு சொல்றியா? எவ்வளவு அடக்கொடக்கமா Dress பண்ணிட்டு வரேன் உனக்கு இதுல தெரிய வேண்டாம். நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தானே. சிரிக்காத எரிச்சல கலப்பாதீங்க. நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? ஆமா நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தானே. ஆமா தானே. அப்ப நான் கேக்க நீ சொல்ல மச்சான். ஆமா தானே. இல்லையா மண்டைய பொளந்துருவேன். இல்ல நீனா மச்சானா? அவன் உனக்கு மச்சானா? மச்சான்னு சொன்னேன். அப்ப எனக்கு அவன் அண்ணனா தம்பியா? மச்சான்னா அண்ணே. அண்ணனா? உனக்கு எப்படி அண்ணே வரும்? குழந்தைன்னா தான் எனக்கு தம்பி. அப்படியா? ஆமா பாஸ். சரி விடு. இது எதுக்கு நமக்குள்ள வாக்குவாதம்? நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தானே? ஆமா. நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவேன். டாண்டான பதில் சொல்லுவேன். கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க. வயசுக்கு வந்துட்டியா? முகரே பாரு மூஞ்சி முகரே. டீசெண்டா கேட்க தெரியாது. பொம்பளை ஆளுங்க உட்கார்ந்து நாட பாக்குறாங்க. என்ன நினைப்பாங்க? ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியான்னு கேளு. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியான்னு கேளு. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன்.
முடியாது. அது ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னா அதன் பிறகு வேற அது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். வயசுக்கு வந்தியா இல்லையா? வந்துட்டியா? வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினா குச்சை கட்டி 4 பக்கம் குச்சை வச்சு குச்சுக்கு நடுவுல விட்டாங்க. அதெல்லாம் குச்சி கட்டினாங்களா இல்லையா? கட்டினாங்க உள்ள விட்டாங்களா? டா என்ன பேசுற மனுஷனா நீ? மேனஸ் இல்லாம பேசிட்டு இருக்க. குச்சுக்குள்ள விட்டாங்களா? ஓ அத கேட்டிங்களா? குச்சுக்குள்ள விட்டாங்க. ரைட் உள்ள விட்டுருக்காங்க. விட்டுட்டாங்க. டேய் கட்டடா ஐயா பெரியவரே. என்ன எங்க அப்பாட்ட போய் கேக்குறிய? பெரியவரே உள்ள விட்டுருக்காங்க. பெரியாரா? சரி உள்ள விட்டாங்கல்ல? குடிசை கட்டினாங்கல்ல? ஆமா கட்டினாங்க. சாமான் போட்டாங்களா? இது தெரியாதா? தாய் மாமே சீர் வருஷத்துக்கு அண்டா குண்டா சட்டி பானை. அட அந்த சாமான சொல்லல. வேற எந்த சாமானே? குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். என்ன ஜாமான்? அது இல்ல என்னது? நீ எல்லாம் ஒரு என்னன்னு மட்டும் சொல்லு. ஆமாவா இல்லையா நான் சொல்றேன். குடிசைக்கு வாசல்ல ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கற்கருவா 3 ஜாமான் போட்டானா? ஆமா போட்டாங்க. இந்த 3 ஜாமான் ஏன் போடுறேன் சொல்லு. இது உனக்கு தெரியாதா? வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இந்த 3லாம் ஏன் போடுறாங்க? தீட்டுங்கிற காண்டி போடுறாங்க. தீட்டுனா என்ன? அட ஆமாயா வயசுக்கு வந்து அந்த 30 நாள் தீட்டு தான் ஒதுக்கி வச்சிருப்பா. ஆமா தானேட்டா? சரியா தானே பேசுறேன்? தீட்டா? அட மண்டே ஆட்டுங்கத்தா. என்னத்தா அது பேசுற கூடவா உங்க ஊர்ல கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்காங்க? லூசுன்னு சொல்லாத, எனக்கே சந்தேகமா இருக்கு. முதல்ல தீட்டுங்கிற ஒரு வார்த்தை தப்பு. அட தீட்டுன்னு சொல்லி தான் அந்த 30 நாள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. புள்ள பெத்தா தீட்டுன்பாங்க, வயசுக்கு வந்தா தீட்டுன்பாங்க, கேதம்னா அதையும் தீட்டுன்பாங்க. 30 நாளைக்கு தீட்டா? 31 நாள் தீட்டு சரியா போயிருமா? அது அப்புறம் அப்படிதான் என்ன கிடையாது. 1 மாசம் தீட்டுன்னு சொல்லுவாங்க வைத்தியம். ஆமா தீட்டுங்கிறது உனக்கு சொன்ன வார்த்தை அல்ல, வேற யாருக்கு? இன்னைக்கு தெரிஞ்சுக்க. தீட்டுன்னு யாருக்கு சொன்னான்னா, யாருக்கு சொன்னாங்க? நீ பெரிய மனுஷி ஆட்டினா உன்னை கட்டிக்க போறான்ல மாப்பிள்ளக்காரன், ஆமா அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. மாமனுக்கு எப்படி சொல்லிருப்பாங்க? அடே கொக்கா மக வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. எதை நீ எதையுமே முழுசாவே சொல்ல மாட்டியா? நீங்க எதுக்கு இப்ப எல்லாம் சிரிக்கிறீங்க? என்னத்த கெக்க கெக்கன்னு சிரிக்கிற கீழே குடிச்சுக்கிட்டு? என்னத்த தீட்டுன்னு சொன்னாங்க? நீ நம்ம என்ன சொன்னா தப்பா நசிக்கி போடுவேன். என்ன? அட நீ கட்டிக்க போற புள்ள பெரிய புள்ளை ஆயிட்டா. நீ கட்டிக்க போற புள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டா, நீ தீட்டு அப்படின்னா உன் புத்தி தீட்டு. நீ அவளை பிடிச்சி எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி காசு பண்ண சேர்க்கணும், எப்படி சிக்கனமா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தீட்ட சொன்னது அந்த தீட்டு. அந்த தீட்டா? என்னைய பொறுத்தவரை தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. செத்தா தீட்டுன்னு. ஆமா தீட்டு. நான் கேட்கிறேன், செத்த வீட்டுக்கு ஏன் விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்கிறானே? அதையா தீட்டுன்னு சொல்லுவாங்க, வச்சுட்டு போக கூடாதுன்னு. லூசு, செத்த வீட்டுக்கு நெத்தியில விபூதி வச்சுட்டு போனா தீட்டா? ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, வச்சுட்டு போக கூடாதுன்னு. சரி, நம்ம விபூதி வச்சுட்டு போனா தீட்டு. பொணத்துக்கு இத்தனை பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. என்ன வாமா? அப்புறம் அது திட்டு இல்லையா? எனக்கு என்ன தெரியும், பெரிய மனுஷன் சொல்லி வச்சாங்க அதனால நான் சொல்றேன். பெரிய மனுஷன் போய் நான் புடிச்சிட்டு சரி ரொம்ப ஜர்க்கா எது சொன்னாலும் கேட்க கூடாது. சரிங்க, உங்க பிரச்சனை என்ன? இந்த உடனே உலக்க இதெல்லாம் கிடைக்காது எதுக்குன்னு கேக்குறீங்களா? அது காத்து கருப்பு அண்ட கூடாதுங்கறக்காண்டி போடுறது. இந்த உரல போட்டுருக்காங்கல்ல, உலக்க அது எதுக்குன்னா காத்து கருப்பு அண்ட கூடாதுன்றக்காண்டி போடுறது. ஆமா, காத்து கருப்பு பேய் பிசாது இதெல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளையா தேடி தேடி பிடிக்குமா? ஆமையா, அதுக்கு வந்து இரும்ப கண்டா பயம். ஏன் காக்கா வளப்பா பேய்க்கு? ஏய் பேய்க்கு எப்படி காக்கா வளி போறோம்? முதல்ல அந்த உலக்கை ஏன் போடுறாங்கறத நான் சொல்றேன். எதுக்கு? நீ தெரிஞ்சுக்க. எங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ. நீ குடிசை விட்டு வெளியில வரையில, அப்படி வரும்போது அந்த உலக்கைய அப்படி தாண்டி தான் வரணும். எங்க தாண்டு? அப்படிதான், அப்படி நின்றுக்க. இப்ப நீ தாண்டிட்ட, 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்குதுன்னு நினைச்சுக்க. என்ன பண்றது? கற்பனை பண்ணி தான் தொலையணும். ஏய் கொண்டுடைய இதெல்லாம் அரிச்சுதான் நானமா உருளை உலக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுக்க. சரி கீழே கிடக்கு, இப்போ உலக்க கிடக்கு. நீங்க ஏன் குடிச்சு பாக்குறீங்க? ஓ பாக்கணுமா? அப்படி பார்க்கும்போது உன் மனசு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். புரியலையே. உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணும், அப்படி உலக்க பிடிச்சி பார்க்குற வேலை பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. தெரியுதா உலக்க? சரிங்க. விளக்கமாறு போடுறானதையா? அது இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டு உட்கார்றதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. நீ என்ன கார்பரேஷன்ல வேலை பார்க்குற? அப்புறம் இருக்கிற இடம் குப்பையா கிடந்தா என்ன பண்றது? அதுக்கல்ல, விளக்கமாறு போடுறதுல பெரிய தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்?
இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீனா மூஞ்சிய பார்த்து பேச உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் எப்பா சொல்லிட்டு ஆன் பண்ணுங்கப்பா, வாயை பிடிச்சி இழுத்து போடாம அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. அப்படியா? அதை விடு. இன்னொன்னு போடுறானே அது எதுக்கு? அது பூவன இருக்க பூ கொடுப்பாங்களா கற்கருவா, கற்கருவா பூன்னு இருக்கிற கல்ல. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய தேடினா உன் புருஷன் உன்னைய குறன்னு அறுத்து போடுவாண்டி அப்படி காட்டத்தான் அந்த கற்கருவா. இது மூணு எங்களுக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்கும் தானா? உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கும் தான். ஆம்பளைக்கு அந்த சட்டம் கிடையாது. ஏய் நான் அப்படி மட்டும் கிடையாது, என்னை அப்படி மட்டும் நினைக்காத, நீ என்ன பண்ணாலும் நானும் பண்ணுவேன். 1000 குட்டிச்சவர் தானாலும் ஆம்பளை தான், பொம்பளை அப்படி இல்ல. அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்களை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ளடாண்ணா. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கோடினா? என்ன கோடினா துணி. என்னது புது துணி? உனக்கு மொட்டனாக்கா? ஐயோ புது துணி தான் கோடி துணி. அது ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான் புது துணி. செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி. அதுக்காக பயன் பண்ணாம குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? புள்ள வைக்கிற வரைக்கும். ஒத்த புள்ள வைக்கிற வரைக்கும். அப்புறம் உன்னை கேள்ட்டு முடியா மூளையில எழுதிடுறேன். ஏன் அதுக்கு அடுத்து இன்னொரு புள்ள நீங்க பெத்துக்க மாட்டீங்களா? நான் அப்படி இல்லை. 80 வயசுல நரச்ச மேசையை முறுக்கி விட்டு மணவர்களையா மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. அப்படி மட்டும் உட்காந்து பாரு, உன்னை மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணியை திணிச்சு உலக்கைய வச்சு நங்குன்னு குத்தல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். போனா போதும் பொட்டாச்சி ஆச்சுன்னு பொறுமையா பேசுனா உன் நோக்கத்துக்கு நீ என்ன வேணா பேசுவியா? சாமான நறுக்க முடியாது பாத்துக்க, ஒழுக்கமா இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மல்லாக்கா போட்டு வாயில உலக்கைய வச்சு என்ன நினைச்ச நீ எங்க வேணாலும் போவ பாத்துக்கிட்டு இருப்பேன்னு? நீ ஒரு பொம்பளைய கூட்டியாந்துனா நான் ஒரு ஆம்பளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் பாத்துக்க. ஊரே சிரிக்க என்னத்தா அவங்க மட்டும் செய்யலாம் நம்ம செய்யக்கூடாதா? அப்ப பார் மண்டையாட்டுது எங்க வர்க்கம்லாம். இப்ப ஏன் ஊரே சிரிக்குது? எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு. இப்ப என்ன செஞ்சே சிரிக்கிறாங்க? நான் ஒருத்தனை கூட்டு வந்தா நீ ஒருத்தனை கூட்டு வருவியா? என்ன பொம்பளை உன்னை முதல் கூட்டிட்டு வர விட்டா தானே. மேல கைய வைக்காதீங்க. பொம்பளை அப்படி வலிஞ்சு பேசாத பாயாம. சரி ஒரு சண்டை ஓடக்கூடாது. ஐயா உனக்கு மோசமே வராதா? என்னைக்கு வந்திருக்கு? பொம்பளை போய் கட்டியா பிடிக்க? கட்டியா பிடிச்சாலும் பிடிப்பேன், கூடா பிடிச்சாலும் பிடிப்பேன். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், சமாதானமா போவோம். பொம்பளை செருப்புல அடிச்சா கூட வாங்கிடுவேன். அந்த குடும்பம் ஏன் கேட்குறேன்? ஆமா நீங்க என்ன பண்ற? இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க இல்ல அங்க. என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அது இதுதான் எது? என்ன நீ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க? பிசினஸ். எஸ். Come on tell me. நான் 7 வயசுல எழுதி விட்டவே, 14 வயசுல எழுதி நின்னவே, நான் 7 வயசுல எழுதி விட்டவே, 14 வயசுல எழுதி நின்னவே, ஏழு பணக்காரனுக்கும் மேல்வெட்டுக்காரனுக்கும், ஏழு பணக்காரனுக்கும் மேல்வெட்டுக்காரனுக்கும், ஐயா சப்பரணி, ஐயா குண்டரணி, ஐயா சப்பரணி, ஐயா குண்டரணி. அப்பனை கூட பார்க்க சொல்றேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னைய தாயா பார்க்க சொல்றேன். நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு உன்னைய பார்க்க சொன்னேன். இளநியா? ஆமா. பார்க்கும்போது எப்படி தெரியுது? நல்லா இருக்கு. சின்ன இளநி, தண்ணி அளவா இருக்கு. இதுக்காக நான் போய் ஆந்திராவா எங்கேயோ போய் வாங்கிட்டு வர முடியாது. எனக்கு டூப்ளிகேட் வச்சிருக்கிறது பிடிக்காது. ஒரிஜினல் நாட்டு இளநி. இதுதான் நமக்கு மிஞ்சி போனா அரைப்படி தண்ணி தேரும். நமக்கு கை கடக்கமா வாய் கடக்கமா இருக்கணும். மொக்கையா இருந்து என்ன எப்படி இருந்தாலும் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. எவ்வளவுமா? ஒன்னு எடுத்தா 50 ரூபா, 2 எடுத்தா 100 ரூபா. அடி எல்லாம் எதுக்கு வந்தா அம்மா? அம்மாளை பத்தி பேசினா அப்பா சொல்லுங்கப்பா அம்மா பத்தி. அம்மா நக்கலா என்னமோ சொல்றாப்ல. அம்மா நைட்டி போட்டா சூப்பரா இருக்கு. அம்மா நைட்டி போட்டா சூப்பரா இருக்குமா? நான் சொல்றேன் கேளு. முட்டா பையல நைட்டி இல்லைன்னா அதை காட்டிலும் சூப்பரா இருக்கு. சித்தப்பா புடவை சொல்ல வரேன். அடி எல்லாம் எதுக்கு வந்தா அம்மா? போய் எல்லாம் சரியா சும்மா வெளிய வந்தா அம்மா. ஓ எல்லாம் எல்லாரையும் சும்மா. என்ன பண்ணீங்க வீட்டுல? காலையில ஒர்க் அவுட் பண்ணல. பண்ணிட்டான்.
செய்யறதே பெரிய விஷயம். தெரியுதா இல்லையா? நானே பண்றேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மைக் அங்கே இருக்கு. அது தெரியும். முகத்தை பாரு. சரியா? என்ன அதிசயமா வெக்கப்படுற பொட்டச்சி? நானே வெக்கப்பட மாதிரி உனக்கு என்ன வெக்க வருது? நீ உதிர்த்த சிரிக்கி பேசாம இருப்பேன். கோபப்படாதீங்க. சரியா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? பாப்பா பேர் என்ன பேர்? பாப்பா பேர் சரியா? பிரியாங்கிறது யாரு? பிரியாங்கிறது அது அவ பேர் தான். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. சரியா பிரியா? என்னது? நல்ல வேலை செய்ய வரியான்னு கேட்காம ஒட்டியே முகரைய சொல்லுங்க சொல்லுங்க. நான் உன்னை ஓப்பனா என்னது உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீ கோவப்படுற வேண்டாம். நீ வேணா என்னைய ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறியா? நான் ஒரு இதுவும் கேட்கல. இங்கே இருமா, சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருமே ஓப்பனா மனம் திறந்து பேசுங்கிறேன். என்ன நான் வண்டியில் வரல அட்வைஸ் பண்ணது நீங்க எனக்கு பண்ணிக்கிட்டு. அப்பத்தான் நம்ம ஒரு பரஸ்பரத்துக்கு வர முடியும். பரஸ்பரம். உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? மூஞ்சி முகர கட்டி பேசிக்கிட்டு இருக்கா. கோபப்பட்டு போறீங்க. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல இல்ல இன்னும் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. இஸ் இட்? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எதுக்கு? என்ன அவசரம்? ஏங்க இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா ஒரே இதா 60ஆம் கல்யாணமா பண்ணிக்கலாம்ட்டு வீட்டுக்கு இருக்கேன். சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் தள்ளி போடுங்க. ஸ்ட்ரெயிட்டா 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ முகரே பாரு முகரே. அப்புறம் கல்யாணம் பண்ணி நான் கம்ப ஓடிக்கிறா தெரியுறது. கம்ப ஊன்றது தான். வைத்தறிச்சல கலப்பா. தப்பா நினைக்கிறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ ஐயோ. என்ன சிரிச்சே? நான் இங்க இருக்கேன், அங்கே பார்த்து யாரை பார்த்து பேசுறீங்க? உன்னை தாண்டி பார்க்கறேன். என்ன செஞ்சா? வெக்கப்பட்டு சிரிச்சி. அடி பேய் பிடிச்ச சிரிக்கி. இப்படி சிரிக்காத. ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி சிரிச்சுன்னா பயந்துட்டு ஓடி போயிருவேன் நான். நீங்க தான் சொன்னீங்க நீ சிரிச்சா அழகா இருப்பேன்னு. சிரிச்சா அழகா இருக்கேன். இப்படி சிரிக்கப்படாது. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. டூ லவ் யூனா 2 பேரா? உங்களை நான் லவ் பண்றேன்றத திருப்பி சொல்றேன். 2 பேர்லாம் இல்ல, ஒரு ஆளு தான். நான் உங்களை விரும்புறேன். நாளைக்கு என்னைய நீ பொத்து விரும்புவியா? நான் உங்களை விரும்புறேன். நாளைக்கு என்னைய விட சூப்பரா ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை பின்னாடி போயிட மாட்டேன். சத்தியம் பண்ணு. உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன். நீ சத்தியம் பண்ணி பிள்ளையாரே காணாம போயிடுச்சு. உங்க சத்தியத்தை உங்க புள்ள சத்தியத்தை நம்பவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். இனிமேல் என் வாழ்க்கையில வேறொரு பொம்பளைக்கு இடமே கிடையாது. என்னைய தவிர நீ மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே. யார உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? எப்படி சொல்லட்டா? எடுத்து சொல்லுங்க பாப்போம். இப்ப பாரு. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கிட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கிட்டு
ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது ஜெயப்பிரியா என்னாத்தா ஒரு போடுக்கு இந்த நிலைமை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அம்மா, குடிங்கப்பா. என்னங்க மாமா மாமா கேருமா ஏமா உனக்கு என்னப்பா பிரச்சனை? மாமா செய்ய முடியாம உட்கார்ந்தாரு. நான் மகன் நான் இருக்கேன்ல. மாமாவே சாமான் தெரிச்சு போய் நிக்கிறேன். இருந்தாலும் தெரியும் உன்னைய வச்சு நான் காலம் தள்ளுனாலும் அப்படித்தான் இருக்கு. பாட்டை எதுல விட்டேன்? ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னாத்தா சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி மீறுது சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பார்க்கையிலே ருசி மீறுது கதையில் குறையாமல் இருக்கிறையா எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் தினத்திரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் மதி அப்பக்கட அன்னைக்கிளி ஆடி வரும் அன்னைக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும் கட்டாமல் நீ எந்த தோல் சேரணும் பிறந்ததுமே நாள் பார்க்கணும் கட்டாமல் நீ எந்த தோல் சேரணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கருந்து பிடிக்காத கொடியருந்து கட்டி மேளத்தோடு பட்டு பாயத்தோடு கட்டு சத்தம் கெட்டதுமே தொட்டில் சத்தம் கெட்டும் மதி அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னாத்தா ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டேன். இங்க வா கொட்டுறேன். அந்த கொட்டுறதில்ல உங்களை பார்த்தானே எனக்கும் வந்துருச்சு. அப்பா நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் ஏய் ஏய் சும்மாதான் சொன்னேன் சும்மாதான் சொன்னேன் காதல் வந்துருச்சா? நான் வந்துருச்சுன்னு சொன்னது உங்க மேல காதல் வந்துருச்சு. அது இறக்கப்பட்டு அப்படியா எங்க வர்றது? நான் விட மாட்டேன், எடுக்காம விட மாட்டேன். எடுத்து என்ன பண்றது? உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல் எப்படின்னா உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் தடுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்லுவதான் ஊரையெல்லாம் இவதான் நீ கூவி அழைச்சா ஆசமாமே இவதான் பாட்டு படிச்சா உனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான் என்ன விட உனக்கு இங்க மனசுக்கு
மாமாவை வளைச்சு போட பொது திட்டம் திட்டினான். ஆளானே தாளம் தொட்டு உனக்காக ஏங்கினா அண்ணால தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினா பச்சை கிளி தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு உச்சந்தலையே வச்சவள் இப்போ உண்டாச்சு மயங்காத மாலை மாத்த ஆமே வந்தாச்சு. என்ன தத்துன்னு தோணுது? கேஸ் ட்ரபிள். உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பறந்தவ இவதான். என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். ஒருத்தி முல்லை. நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது. நான் வைக்கும் பொட்டுக்காக நடுநெத்தி எங்குது. ஆத்தாடி ஒன்னத்தானே உயிர்நாடி தேடுது. காவேரி எங்கே போகும் கடல் வந்து கூடுது. அந்தி பொழுது என்ன கிழக்குள் திங்கள் போட்டாரு. மையல் எழுதி வந்த பொண்ணு கையே போட்டாரு. அடங்காத ஆசை கொண்டு நானும் போராடு. இப்ப என்ன பண்ணி சொல்லி எனக்கென பிறந்தவர் ரெட்டை கட்டி பறந்தவ இவதான். என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவ இவதான். ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாமி இவதானே பாட்டு படிச்சா. அம்மாடி போசு. ஓகே. என்னங்க இப்ப நான் என்னதான் செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். ஆ, ஆ. அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சரிங்கங்க. யார கல்யாணம் பண்ண உங்க மயனையா? ஏய், அவன் உனக்கு மயம் வேணும். எனக்கு மயனா உனக்கு மயம் இல்லையா? இனிமேல் தாமதிக்க கூடாது. என்னது தாமதம் பண்ணுங்க? தாமதிக்க கூடாது. நான் நேரா கடைக்கு போறேன். கடைக்கு போய் என்ன தண்ணி அடிக்க போறியா? இந்த முடிவுக்கு போறீங்க? தண்ணி அடிக்க போறியா? இல்ல கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து என்ன மருந்து குடிக்க போறேன்ச்சா? மாலை, தாலி, வேட்டி, சேலை எல்லாம் வாங்கிட்டு வரேன். யாருக்கு? நமக்கு கல்யாணம் ஆக போதா? நீ வீட்டுல போய் அவன் துண்டுங்கறானே அது எதுக்கு? ஆமா, வேட்டி துண்டு இல்லாம இருக்கலாமா? என்ன பண்ற? அப்படியே ஒரு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வாங்களே. பேம்பர் சொல்லுமா? இன்னும் அதை யூஸ் பண்ற? முதலையே பாரு. எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. இனிமேல் நான் இருக்கிறதுக்கு ஒரு பேம்பர்ஸ். ஏன் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆளுகளை பாருங்க. சரி சரி, நீங்க வர்றக்குள்ள நான் என்ன பண்ணணும்? வீட்டுல போய் விளக்கமா சொல்லுங்க. கட்டில் எடுத்து போடு. மரக்கட்டில் இருக்கு, இரும்பு கட்டில் இருக்கு, கைத்து கட்டில் இருக்கு. எந்த கட்டில போடணும்? நம்மளுடைய கலாச்சாரம் கைத்து கட்டல் தான். ஆ, கைத்து கட்டில் எடுத்து போடு. போட்டு கைத்து கட்டில் போடுற பெருசுல மேல ஜம்காலத்தை விரிச்சிரு. எதுக்கு ஜமக்காலத்தை விரிக்கணும்? கைத்து கட்டில் ஓட்ட ஓட்டையா இருக்கும். ஆமா, ஓட்டோடையே தான் இருக்கும். லவுக்குள்ள உள்ள போய் மாட்டிச்சுன்னா கீழே நாய் பூனை எல்லாம் படுத்திருக்கேன். என்ன அது? ஏமாந்து வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மாட்டளவுக்கா இருக்கு. ஏய், கைகால் விரல் மாட்டிக்குமா இல்லையா? இன்னொன்னு மேல ஜாதி பூ நல்ல ஐ எனக்கு பிடிக்கும். ஐ போய் அடிச்சுக்கங்க. சாதி பூவை தூவி நல்ல சந்தன பத்தி ஆ, ஊரு கட்டு ஆ. கொளுத்தி வைக்கணும். எதுல? என் குண்டுல சொருகுடி. கீழே குனிங்க மாமா. அப்புறப்படுத்துக்கீங்களோ? ஏய், ரெடியா இருக்கியே? ஒரு ஓரமா சொருகி வச்சுட்டு வாழைப்பழம் மட்டும் நீ இங்க வாங்காத. ஏமாத்துறாங்க. ஓ, கேரளால இருந்து வரும். இங்க ஏமாத்துறாங்க தான். நேந்திரம் பழம் இவ்வளவு நெல் இருக்கும். அதை வாங்கி நம்ம சிப்ஸ் போட போறோமா? சிப்ஸ் போடுறது இல்ல. ஆ, அதுல ஒரு 4 பழம் வாங்கி வை. 4 போதுமா? போதுமா? நீ தான் முடிவு பண்ண. நான் எதுக்கு 4 போதும்னு சொல்லணும்? ஐயோ, அந்நேரத்துல ஹோட்டல்லாம் அடைச்சிருவாங்கடி. பசிக்குதுன்னா நான் எங்க போவேன்? ஆ, இது இருந்தா 2 உரிச்சு உள்ள தள்ளி படுத்துக்கலாம். உள்ள தள்ளிக்குவீங்களா? நீ இதெல்லாம் ரெடி பண்ணி வை. நீ இதெல்லாம் ரெடி பண்றது பெருசு இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றது இருக்கு பாரு. உங்களை ரெடி பண்ணணும்னா பட்டி வெட்டி சட்டை எல்லாம் கட்டிடணுமா? உன் கையே வலிச்சாலும் வலிக்கலாம், உன் வாயே வலிச்சாலும் வலிக்கலாம். வாய் எதுக்கு வலிக்க போகுது? இருக்கு சொல்றேன். அதுலதான் நீ கலைமாமணி பட்ட. எனக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது. நீங்களே வச்சுக்கோ. உங்க மயனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருமா, உனக்கு கலைமாமணி பட்டம் கிடையாது. கிடைக்காது. அப்ப ரெடி ஆகாது. செத்து போன பாம்பு. நீ என்ன ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அது மண்டையில வச்சு கொளுத்தி விடல. சூட வைக்கிற அளவுக்கு மயனை விரும்புனா விரும்பிட்டு போ.
பாடுனீங்க. என்னால வாய் தான் வலிக்கும்னே, அவனால வாய் கிளியும் தெரியாம போ. ஆடினாள் பாடினாள் ஓடினாள், ஓடிட்டு போறா. எங்க போயிடுவா? இந்த படுதாவுக்குள்ளதான போவா. அவளை நினைச்சுதான் நான் ஏங்கிட்டே இருக்கேன். ஏன் அழுதுங்க? அது வரது டிபார்ட்மெண்ட் வேறு. ஆனா அவளுக்கா நான் ஏங்குறேன். அவ 24 மணி நேரம் தூங்குறான். நான் என்ன பண்ணட்டும்? என் தலையில ஓட்ட எழுத்து இருக்கட்டும். அதுலயும் ஒரு வகையான சுகந்தா இருக்கு. எப்ப எந்திரிக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கமா இல்லையா? தூங்குனாலும் எந்திரிக்காம போயிடுறேன். அதனாலதான் இந்த ஜீவன் அந்த ஜீவனுக்காகவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விட வேண்டாம். உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளே உள்ளே வைத்தாய். ஓ என்னைக்குள்ளாவல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். ஓ நீ இல்லை என்றால் என் வாழ்வு பகலென்று ஒன்றே கிடையாது. அன்பீனம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது. இந்த காதல் பிறந்த நாள் என் வாழ்வில் சிறந்த நாள். மணமாலை சூடும் நாள் பார்த்ததே. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்ததே. உன்னை நான் கண்ட நேரம் கண்ணில் மின்னல் உண்டாதே. ஓ என்னை நீ கண்ட நேரம் நெஞ்சம் துண்டாதே. ஓ காணாத அன்பை கண்டேன் இங்கு, காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் என்ன சந்தேகமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இங்கு எனக்காக அழ வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன்.